வணக்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கா? நமக்கு கிடைக்க வேண்டியது அது ஒரு அங்கீகாரமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், இல்ல அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம். ஏன் நம்மள தேடி வராம தள்ளிக்கிக்கே போகுது? இதே கேள்விக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் இடைக்காடர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில தான் நாம இன்னைக்கு அலசி ஆராயப் போறோம். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல எப்பவாவது ஒரு தடவை இதை யோசிச்சிருப்போம் இல்லையா? ஏன்பா அதிர்ஷ்டம் மட்டும் நம்ம பக்கம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா இதுக்கு இடைக்காடர் சித்தர் சொல்ற காரணம் இருக்கு பாருங்க. அது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்க போகுது. சரி வாங்க இந்த ரகசியத்தோட ஆழத்துக்கு போலாம். முதல்ல நாம ஏன் ஒரு மாய வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். அப்புறம் நம்மளுக்கே தெரியாம நாம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்தோட உண்மையான ஓனர்ஸ் யாரு, தகுதி இல்லாதவங்களுக்கு அது ஏன் கிடைக்கிறதில்ல, கடைசியா அந்த அதிர்ஷ்டத்தை நாம எப்படி அடையறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, விஷயம் நம்ம வாழ்க்கைய சித்தரை எப்படி பார்க்கறாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். அவரோட பார்வையில மனுஷங்க ரெண்டே ரெண்டு ஸ்டேஜ்ல தான் வாழ்றாங்க. ஒன்னு 0, இன்னொன்னு 1. அதென்ன 0, அதென்ன 1? வாங்க பார்க்கலாம். சித்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மள நிறைய பேரு ஒரு பூஜ்யத்துக்குள்ள தான் வாழ்றோமா. அது என்னன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத வட்டம் மாதிரி. திரும்ப திரும்ப ஒரே ஆசை, திரும்ப திரும்ப அதே ஏமாற்றம். இந்த சைக்கிளை விட்டு வெளியே வரவே முடியாம ஒரு லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த பூஜ்யத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? அதுக்கு தான் அந்த 1 அப்படிங்கிற நிலை. அந்த மாயைங்கிற வட்டத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து உண்மையான மெய்ஞானத்தை, அதாவது அந்த ஒரே இறைவனை பார்க்கறதுக்கான ஒரே வழி அதுதான் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, நாம ஏன் இந்த பூஜ்யத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்றோம்? இதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குறைபாடு தானே சித்தர் சொல்றாரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாத்தீங்கன்னா இதை நாமளே பல தடவை பண்ணியிருப்போம். கடவுள்கிட்ட ஒன்னு கேட்போம், அது கிடக்கலையா, உடனே நமக்கு வர முதல் கோபம், முதல் எண்ணம் என்ன? கடவுளே இல்ல அப்படிங்கிறது தான். நம்ம பக்தி கூட ஒரு டீல் மாதிரி, ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சுன்னு சித்தர் ரொம்ப சரியா சுட்டி காட்டுறாரு. ஆனா சித்தர் நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேனே, அதை நீங்க கண்டுக்கவே மாட்டுறீங்களே. இந்த உயிரும் இந்த அற்புதமான உடம்பும், இதை விட ஒரு பெரிய பரிசு என்னங்க வேணும்னு கேட்கிறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, இல்லாததை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இருக்கிறத வச்சு நன்றியோட உழைக்க ஆரம்பிங்க. இதுதான் சித்தரோட சிம்பிளான கட்டளை. புலம்பாதீங்க, வேலை செய்யுங்க. சரி, இப்ப நாம நன்றியோட உழைக்க ஆரம்பிச்சிட்டா அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்துருமா? அது எங்கிருந்து வருது? அந்த அதிர்ஷ்டத்தோட உண்மையான மாஸ்டர்ஸ் யாரு? வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலையில சித்தர் ஒரு பாம் ஷெல் மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. கிரகங்களை அடக்கியவன் யான் அப்படின்னு. இது ஏதோ பெருமைக்கு சொன்ன வார்த்தை கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த ஒரு வரியில ஒரு உடைச்சு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம்ங்கிறது ஏதோ ரேண்டமா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அதை டைரக்ட் பண்ண முடியும். எப்படி? நம்ம விதியே தீர்மானிக்கிற நவகிரகங்கள் சித்தர்களோட கண்ட்ரோல்ல இருக்குதான். அவங்க மனசு வச்சா போதும், அதிர்ஷ்டம் நம்ம மேல மழையா கொட்டும். ஓகே, சித்தர்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்க ரெடியா இருக்காங்க, கிரகங்களும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப ஏன் நமக்கு அது கிடைக்க மாட்டிருக்கு? இதுக்கு சித்தர் ஒரு திருடன் கதையை ரொம்ப சூப்பரா உதாரணமா சொல்றாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. தகுதியே இல்லாத ஒரு திருடனுக்கு கையில ஒரு பெரிய புதையல் கிடைக்குது. அவன் என்ன பண்ணுவான்? திருந்தி நல்லவனா வாழ்வானா? சான்ஸே இல்ல. அவனோட குணம் மாறவே மாறாது. அந்த பணத்தை வச்சு இன்னும் பெரிய திருட்டு கேங்க உருவாக்கி சமுதாயத்துக்கு இன்னும் பெரிய கெடுதலை தான் செய்வான். இதே கணக்கு தான் நமக்கும். தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கையில அதிர்ஷ்டத்தை கொடுத்தா அதை வச்சு அவங்க நல்லது செய்யவே மாட்டாங்க, இன்னும் அதிக பாவங்களை தான் செய்வாங்க. அப்போ விஷயம் என்னன்னா, நமக்கு அதிர்ஷ்டம் வராததுக்கு காரணம் வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த தகுதியின்மை தான் ஒரு பெரிய சுவரா நிக்குது. ஆனா நில்லுங்க, இந்த கதை நம்மள நீங்க தகுதி இல்லாதவங்கன்னு முத்திர குத்துறதுக்காக சொல்லப்படல, இல்லவே இல்ல. இது நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கற கதை. ஏன்னா சித்தர்கள் நமக்கு முன்னாடி ஒரு வழியை காட்டுறாங்க. ஆமாம், நம்மகிட்ட தகுதி இல்லதான். ஆனாலும் நம்மள திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு சித்தர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களோட கருணையை தவிர வேற என்ன? சோ மாறதுக்கான வாய்ப்பு நமக்கு எப்பவுமே இருக்கு. அப்போ ஃபைனலா சித்தர் சொல்ற தீர்ப்பு என்ன? அதிர்ஷ்டத்துக்கான வழி ரொம்ப சிம்பிள். நம்பர் 1, உங்களுக்கு கிடைச்ச இந்த உயிருக்கும் உடம்புக்கும் நன்றி சொல்லுங்க. நம்பர் 2, தகுதி இல்லாம வர்ற அதிர்ஷ்டம் ரொம்ப ஆபத்தானதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 3, அந்த அதிர்ஷ்டத்தை பெறறதுக்கான தகுதியை நீங்களே வளர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்க செஞ்சா போதும், சித்தர்கள் உங்களுக்காக அதிர்ஷ்டத்தோட கதவுகளை திறந்து விடுவாங்க. ஆக சித்தர் காட்டின இந்த பாதை உங்களுக்கான ஒரு செகண்ட் சான்ஸ். இப்ப கேள்வி இது ஒண்ணுதான். அந்த இரண்டாவது வாய்ப்பை பயன்படுத்திக்க
நீங்க ரெடியா?